ஹாய், வெல்கம் டு த டெக்னாலஜி தேவை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஆரக்கல் எஸ்கியூஎல் சாஃப்ட்வேர் இருக்குன்னா, ஸோ அந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படி கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஆரக்கல்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது, அப்புறம் எஸ்கியூஎல் டெவலப்பர்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ஜேடிகே 17 சொல்லி ஒரு செட்டப் ஃபைல் இருக்குங்களா. ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக வந்து என்னோட டிரைவ், அதாவது நான் டிரைவ் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை டெவலப் பண்ணி நீங்களும் இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நம்ம ஸ்கீமா எப்படி செட்டப் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு நான் இந்த ஃபைலையும் கொடுத்து நான் இன்ஸ்டாலேஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கிறப்ப ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம சேனலை கூட ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் கைட்ஸ் உங்களுக்கு நிறைய வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் வேணுங்கிறவங்க டேரெக்டாக வந்து நீங்கள் இதை இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு என்ன இன்ஸ்டாலேஷன் கைட் தேவைப்படுதோ, அது லைக் ஒரு மொபைல் ஆப்பாக இருக்கலாம், ஸோ இல்லை வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சாஃப்ட்வேருக்கு தேவையான இன்ஸ்டாலேஷன் கைடாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஸோ அதை நீங்கள் பின் பண்ணும்போது நான் உங்களுக்கு கிளாரிட்டி, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் கொடுக்கறதுக்கும் நம்ம செக் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து கொடுக்கறதே வந்து இருக்கிறத தான் கொடுக்குறோம். ஸோ அதனால தான் நான் அந்த பேக்கேஜ், அதாவது அந்த பேக்கப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பேக்கப் சாஃப்ட்வேருமே நான் உங்களுக்கு டிரைவில் அப்ரூவ் பண்ணி அந்த லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, ஓகேங்களா. அந்த ஆக்சஸ் நீங்களும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த ஜேடிகேவை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஒரு பாப்பப் எஸ்ஆர்னோ கேட்கும். ஸோ எஸ்ஆர்னோட எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டப் ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு கொரி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஒரு ஜாவா சாஃப்ட்வேர், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜேடிகே தான், ஓகேங்களா. ஸோ இந்த ஜேடிகேல ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் கேட்குறாங்க. டைரக்ட்லி டிஃபால்ட்டாக இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அதை போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சேஞ்ச் பண்ணல, ஸோ அப்படியே கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தா என்னோட இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதும் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம ஆரக்கல்ல வந்து 2 ஃபோல்டர் வச்சிருக்க முடியாது. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம 2 ஃபைல் வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 ஃபைலுமே நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ பாருங்கள், என்னோட ஜேடிகே இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த ஆரக்கல்ல இருக்க ஃபஸ்ட்டு இந்த செட்டப்பை இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து எஸ்கியூஎலுக்கு, அதாவது ஒரு ஆரக்கலுக்கான மெயின் செட்டப் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எஸ்கியூஎல் டெவலப்பர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நான் டபுள் கிளிக் கொடுத்ததும் எனக்கு எஸ்ஆர்னோ பவர் கேட்டது. நான் எஸ் கொடுத்ததும் பாருங்கள், என்னோட ப்ரிப்பேர் டு இன்ஸ்டாலேஷன், அதாவது இந்த ஆரக்கல் டேட்டா பேஸ் 11Gங்கிற எடிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ பாருங்கள், எனக்கு எக்ஸ்ட்ராக்ட், அதாவது எனக்கு இந்த பேக்கேஜில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்டிங் ப்ளஸ் வந்து டீகம்போசிங் ஆகிட்டு ஃபைனலாக வந்து எனக்கு பாருங்கள் ப்ரிப்பேர் டு இன்ஸ்டாலேஷன். ஸோ பாருங்கள், எனக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் செட்டப் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கும், ஐ டூ நாட் அக்செப்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஐ அக்செப்ட் ஃபஸ்ட்டு ஒன்று அந்த பாக்ஸை, அந்த ரேடியோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேம் இதுவும் டேரக்டரி கேட்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷன் மாற்றதானே மாற்றிக்கலாம். ஸோ நான் சியில் ஆரக்கல் EXEங்கிற ஒரு இடத்துல வச்சுருக்கேன். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல பாஸ்வேர்டு என்ன செட் பண்ண போகிறோன்னா, ஸோ அட்மின் எல்லாமே ஸ்மாலாக தான் செட் பண்ண போகிறேன். நீங்களும் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஸ்மாலில் அட்மின் செட்டப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த ப்ரோட்டோகால், இந்த இன்ஸ்டாலேஷன் செட்டிங்ஸ்க்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஆரக்கல் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் நெக்ஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணது என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஒரு எஸ்கியூஎலுக்கு பேசிக்காக இருக்க இந்த ஆரக்கலை நம்ம இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம எஸ்கியூஎல் டெவலப்பரை வந்து நம்ம இன்ஸ்டாலேஷனுக்கு இனிஷியேட் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஸ்கீமா கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட கொரி லாங்குவேஜுக்கான அந்த ஐடி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், எஸ்கியூஎல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணதுமே நம்ம ஸ்கீமாவை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஆரக்கல் வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் இஸ் கம்ப்ளீட். ஸோ இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபோல்டரில் போயிட்டு பேக் வந்தோம்னா நமக்கு இன்னொரு ஃபோல்டர் இருக்குது, எஸ்கியூஎல் டெவலப்பரில், கரெக்டுங்களா. ஸோ இந்த எஸ்கியூஎல் டெவலப்பரில் இதில் பாருங்கள், எனக்கு டைப்பில் வந்து எனக்கு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த EXE ஃபைலை தான் நான் டபுள் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணால் பாருங்கள், எனக்கு அந்த எஸ்கியூஎல் அந்த டேட்டா பேஸோடு எனக்கு கனெக்ட் பண்ண ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஸோ ஓப்பன் பண்ணதும் எனக்கு அந்த எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்க்குள்ளே உள்ளே போயிட்டு எனக்கு வந்து அந்த ஸ்கீமா இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கீமாவை வந்து ஸ்கீமாவோட செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லும். ஆக்சுவலாக சொல்லாது, நம்ம வந்து கமாண்ட் ப்ராஃபிட்டில் போயிட்டு நம்ம வந்து அதுக்கான செட்டப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அந்த
அதான் இந்த என்டையர் ஃபோல்டர் வந்து நான் உங்களுக்கு வந்து டிரைவ் லிங்க்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இப்படி லைக் டு இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் எஸ்கியூ டெவலப்பர் இன்ஸ்டாலேஷன் கேட்குது. ஸோ எனக்கு இது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ண, அதாவது நோங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலருக்கு இது கேட்கும், ஒரு சிலருக்கு இது கேட்காது. ஸோ எல்லாருக்கும் கேட்கணும்னு மேண்டேட்டரி கிடையாது. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு ஸ்கீமா ஓப்பன், அதாவது என்னோட ஆரக்கல் எஸ்கியூஎல் டெவலப்பர் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே பாருங்க, எனக்கு வெல்கம் பேஜ், அதாவது எனக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாலுமே எனக்கு வெல்கம் பேஜ் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இந்த வெல்கம் பேஜில் நான் ஒரு, அதாவது மேனோட, அதாவது கிரியேட் கனெக்ஷன் மேனுவல், ஏன்னா நீங்கள் ஒரு கனெக்ஷன் நீங்கள் மேனோட தான் கனெக்ட் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் அந்த கிரியேட் கனெக்ஷன் மேனுவல் கிளிக் பண்ண பாருங்க, எனக்கு நீ ஒன்று செலக்ட் டேட்டா பேஸ் கனெக்ஷன், டேட்டா பேஸ் கனெக்ஷன் வந்து எனக்கு செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ எனக்கு நான் ஆஸ் சொன்ன மாதிரி வந்து நான் என்ன சொல்கிறேன், ஸோ இந்த இடத்துல ஸ்கீமா வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என் ஃபோல்டருக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன், இதில் வந்து கனெக்ட் ஹெச்ஆர் பேஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, இவர் கோ டு கமெண்ட் ப்ராஃபிட். ஸோ நீங்கள் கமெண்ட் ப்ராஃபிட் வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் ப்ராஃபிட் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வருங்க எனக்கு சரி. ஸோ கமெண்ட் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் இந்த டெக்ஸ்ட் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த டெக்ஸ்ட் வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இதில் வந்து இந்த எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணி நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இங்கே பாருங்க, கனெக்ட் டு டேட்டா பேஸ். ஸோ அதுவே வந்து ஒவ்வொரு ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ணிக்கும். ஸோ அடுத்து செகண்ட் லைனில் இருக்க கிராண்ட் ரிசோர்ஸில் இருந்து எல்லாமே காப்பி பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்துருக்கீங்க, கிராண்ட் சக்ஸஸ். ஸோ அதே மாதிரி தேர்ட் ஒன், அதே மாதிரி ஃபோர்த் ஒன், அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் கமெண்ட் மூலிமா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த டேட்டா பேஸ் வந்து இதோட கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த எஸ்கியூஎல் டெவலப்பரில் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கனெக்டட்னு வந்துச்சுங்களா. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நேம் வந்து ஹெச்ஆர்னு கொடுங்க. கீழே வந்து இந்த யூசர் நேமையும் சேம் ஹெச்ஆர்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அட்மின். ஸோ அட்மின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க, இந்த ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு, ஏன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆகிட்டு பாருங்க, ஆனால் இப்போ இந்த ஹெச்ஆரை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த கொரி பில்டர், ஸோ எனக்கு இந்த கொரி பில்டர் வந்துச்சுன்னா நான் இனிமேல் வந்து இதில் எனக்கு டேபிளை செக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஆப்ரேட்டர் செக் பண்ணுறது, ஸோ நான் இந்த என்டையர் வந்து ஆர்டலுக்கு உண்டான எஸ்கியூஎலுக்கு உண்டான கான்செப்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னொரு டுட்டோரியலில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டுட்டோரியல் வேணும், ஸோ வந்து ஏதாவது இன்ஸ்டாலேஷன் செட்டப் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி மெயில் பண்ணுங்கள். ஸோ மெயிலுங்கிறது கூட உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் அதை கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.